புதுச்சேரியில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட ரூபாய் 3.5 கோடி பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் சண்முகம் வழங்க கேட்கலாம். சண்முகம், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி தமிழக எல்லைப் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனை 24 மணி நேரமும் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் நேற்று புதுச்சேரி எல்லைப் பகுதியான கோரிமேட்டில் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி யஸ்வந்தையா தலைமையில் தேர்தல் பறக்கும் படையினர், காவல்துறையினர் சோதனை நடத்திய போது அவ்வழியாக ஏடிஎம்மிற்கு பணம் நிரப்பும் வாகனம் சென்றது. அதனை சோதனையிட்டத்தில் கோடிக்கணக்கில் 500 ரூபாய் நோட்டுகள் இருக்கப்பட்டது. ஆனால் உரிய ஆவணங்கள் இல்லை என தெரிய வந்தது. இதனையடுத்து வாகனத்தை நேரடியாக புதுச்சேரி அரசின் கணக்கு மற்றும் கருவூலத்திற்கு கொண்டு வந்து பணத்தை எண்ணியதில் பணமானது 3.47 கோடி ரூபாய் இருந்தது என தெரிவித்தனர். மேலும் 98 லட்சம் ரூபாயை ஏடிஎம் இயந்திரத்தில் நிரப்பியதாகவும் 1 கோடி ரூபாய் அளவை வங்கி அலுவலகத்தில் உள்ளதாகவும் அந்த வாகனத்தில் வந்த ஊழியர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து கோடிக்கு மேல் பணம் பரிமாற்ற இருந்த போதும் போதிய ஆவணங்கள் இல்லாததால் சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த பணத்தை பறிமுதல் செய்து கருவூலத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வருமானத்துறை அதிகாரிகளுக்கு உரிய சம்மன் அனுப்பப்பட்டு மீண்டும் அந்த தனியார் நிறுவனத்திற்கு அந்த விசாரணை ஏதாவது இருக்கிறதா, ஆவணங்கள் இருந்தால் உடனடியாக அந்த பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். சோதனையின் போது பல்வேறு துறை அதிகாரிகள் உடனிருந்தனர்.